சரணமையப்பா. பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. ஓம் சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம். மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 30ஆம் நாள் 15/12/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்றோடு கார்த்திகை மாதம் பூர்த்தியாகிறது. நாளைய தினம் மார்கழி மாத பிறப்பு. இந்த கார்த்திகை மாதம் இன்று நிறைவு. கார்த்திகை 30வது நாள். நாளைய தினம் மார்கழி மாதம் பிறக்கிறது. மாதங்களில் நான் மார்கழி என்றான் கிருஷ்ண பரமாத்மா. நாளைய தினம் இந்த மார்கழி மாத பிறப்பு. அது மட்டுமல்ல, விநாயகப் பெருமானை வேண்டி வழிபாடு செய்கின்ற விநாயக சஷ்டி விரதம் 21 தினங்களுக்கு இந்த விநாயக சஷ்டி விரத அனுஷ்டானம் இந்த தேய்பிறையிலே ஆரம்பித்து பிரதமையில் ஆரம்பித்து வளர்ப்பிறை சஷ்டி வரையிலே இந்த 21 தினங்கள் விநாயகப் பெருமாளுடைய ஆலயங்களிலே விசேஷ பூஜை வழிபாடு, கதை படிப்பு, பிள்ளையார் கதை, பெருங்கதை என்கின்ற வகையிலே கதை படிப்பு, அங்கு பல்வேறு வகையான பலகார பட்சணங்கள், பல வகைகள், கரும்பும் இளநீரும் காரள்ளும் தேனும் விரும்பும் அவல் பலவும் என்று இந்த பல்வேறு வகையான விநாயகருக்குரிய பதார்த்தங்கள் எல்லாம் செய்து வைத்து அதிகாலையிலே ஆசாரமாக முன்னைய காலத்திலேயெல்லாம் காலையிலே 4 மணி 4:30 மணிக்கு அந்த வீட்டிலே உள்ள பெரியவர்களெல்லாம் தலைக்கு குளித்து ஸ்நான அனுஷ்டானங்களை முடித்து அதற்கென்று ஒரு கடகம் வைத்திருப்பார்கள். அந்த கடகத்திலே இந்த சாமான்கள்லாம் எடுத்து வைத்து கோவிலில் போயிருந்து கதை படிப்பது, பிறர் படிக்க இவர்கள் கேட்பது என்று அந்த சிறப்போடு கூடியதாகிய விநாயக பெருங்கதை. இது விநாயக சஷ்டி விரதம் என்று போற்றப்படுவது. முருகப்பெருமானுக்கு கந்த சஷ்டி என்பது 6 நாட்கள். விநாயகப் பெருமானுக்கு விநாயக சஷ்டி என்பது 21 நாட்கள், 21 திதிகளிலே வரும். எல்லாம் திதிவாரியான விரதங்கள். அந்த வகையிலே இந்த நாளைய தினம் மார்கழி மாதம் பிறக்கிறது. நாளைய தினம் விநாயகப் பெருமானுடைய சஷ்டி விரதம் ஆரம்பம். இந்த சிறப்பான நாட்களிலே நாமும் ஆலயங்களிலே சென்று வழிபாடு செய்து விநாயகப் பெருமானுக்கு பிரீதியான, அவருக்கு விருப்பமானது, நமக்கு எது முடியாவிட்டாலும் லேசான இலகுவாக நாம் செய்யக்கூடிய புண்ணியம் அருகம்புல். தெருவிலே வீட்டு வளவிலே வீட்டு வாசலில் இருக்கின்ற அருகம்புட்களை பக்குவமாக எடுத்து மஞ்சள் நீரிலே கழுவி அதை கொண்டு போய் கொடுத்து விநாயகருக்கு சாத்தினாலே பெரிய புண்ணியம் கிடைக்கும். இந்த தர்ம சிந்தனைகளோடு நாமும் ஆலய வழிபாடுகளை செய்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழவும். இப்பொழுது இந்த சபரிமலை ஐயப்ப சுவாமியினுடைய பூஜைகள் வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே நாளைய தினம்
பிரான்ஸ் நாட்டிலே சுவாமி ஐயப்பனுடைய இந்த வழிபாடுகள் தொடர்ச்சியாக செய்து வருகின்ற பிரான்ஸ் ஸ்ரீ செல்வ நாகபூஷணி அம்பாள் ஆலயத்தினுடைய குருசுவாமியாக பிரதம குருவாக திகழ்கின்ற சிவஸ்ரீ கிருபாகர குருக்களுடைய ஏற்பாட்டிலே நாளைய தினம் திங்கட்கிழமை மார்கழி மாதப்பிறப்பன்று அந்த செல்வ நாகபூஷணி அம்பாள் ஆலயத்திலே விசேஷ ஐயப்பனுடைய அபிஷேகம், பஜனை, மலையாள பூஜை என்பன சிறப்பாக நடத்தி வைப்பதற்கு இறையருள் கூடியிருக்கின்றது. அந்த வகையிலே அங்கு வாழுகின்ற யூரோப் நாட்டிலே, இந்த பிரான்ஸ் நாட்டிலே வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் ஐயனருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, ஓம் தொலைக்காட்சி டான் தமிழொலி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சிகினோ பவந்தோ சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். எதிர்நோக்கு, எதிர்பார்ப்பு என்பது ஒரு துன்பகரமான நிகழ்வை அல்ல, மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வை எங்களுடைய வாழ்வின் விடியலுக்காக காத்திருக்கின்ற இந்த பயணத்திலே நாம் அகமகிழ வேண்டும், மகிழ்ச்சியோடு மனமகிழ்வோடு எதிர்நோக்க வேண்டும். ஏதாவது ஒரு நல்ல நிகழ்வுக்காக நாங்கள் காத்திருக்கின்ற பொழுது அந்த நிகழ்வு இடம்பெறுவதற்கு முன்னதாக அந்த நிகழ்விலே தரக்கூடிய மகிழ்ச்சியை நாங்கள் அதற்கு முன்பாகவே எங்களுடைய உள்ளத்திலே அனுபவிக்கின்றோம். அந்த நிகழ்ச்சியினால் பிறக்க இருக்கின்ற புதிய அனுபவங்கள், வெற்றி, நிறைவு, புத்துணர்வு, இவற்றை நாங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற பொழுது நிச்சயமாக எங்களுடைய வாழ்வில் நாம் அவற்றை பெற்றுக்கொள்வோம் என்ற அந்த நம்பிக்கை எங்களுடைய மனங்களிலே, எங்களுடைய மனதின் ஆழ் மனதிலே எங்களுக்கு நிச்சயமாக மகிழ்ச்சியை தருகின்றது. இதை திரு அவை ரிஜாய்ஸ், அகமகிழுங்கள் என்று புனித பவுல் மக்களை பார்த்து சொல்லுவது போல அகமகிழ வேண்டும். எங்களுடைய அகம் மகிழ வேண்டும். இதயபூர்வமாக நாங்கள் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். எப்படி நாங்கள் மகிழ்ச்சி கொள்ளலாம்? இத்தனை துன்பங்கள், இத்தனை இடர்பாடுகள், இத்தனை இல்லாமைகள், இத்தனை தோல்விகள், இத்தனை இழப்புக்கள் மத்தியிலே எப்படி நாங்கள் அகமகிழ முடியும்? எங்களுடைய மனங்கள் ஆண்டவருடைய அருள் வளங்களினாலே மகிழ முடியும். இல்லை இல்லை என்பவற்றை நாங்கள் எப்பொழுதுமே வாழ்வை ஒரு எதிர்நோக்காக, வாழ்வை ஒரு இருள் நிறைந்த சூழலாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்வின் தோல்விகளிலே நாங்கள் ஒரு தேக்க நிலையிலே இருந்து இனி எனக்கு வாழ்வில்லை, முடிவில்லை, எனக்கு நிம்மதி இல்லை என்று நாங்கள் எங்களை நொந்து கொள்ளுகின்ற பொழுது இறைவன் தருகின்ற உண்மையான அந்த உள மகிழ்ச்சியை எங்களால் அனுபவிக்க முடியாமல் போகலாம். அதனாலே கிறிஸ்துவனுடைய பிறப்பு ஏராளமான மக்களுக்கு இந்த மனுக்குலம் முழுவதற்குமே ஒரு மகிழ்ச்சி தருகின்ற நிகழ்வாக அமைந்தது. ஏனென்றால் காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். ஒரு புதிய விடியலை காணுகின்ற பொழுது எங்களுடைய மனதிலே இயற்கையாகவே ஒரு புத்துணர்வு பிறக்கின்றது. நாங்கள் எப்படி இந்த வாழ்க்கையை நோக்குகின்றோம் என்பதைத்தான் பொறுத்து இருக்கின்றது. இறைவனை நம்பி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எதிர்நோக்குகின்ற பொழுது நிச்சயமாக இந்த ஞாயிறிலே நாங்கள் அனுபவிக்கின்ற, பங்கு கொள்ளுகின்ற வழிபாடுகள், நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் செய்கின்ற நன்மைத்தனங்கள், நல்ல சேவைகள், நல்ல உறவுகள், எங்களோடு கூடவே இருக்கின்றவர்களுக்காக நாங்கள் மனமுவந்து விரும்பி நல்ல விடயங்களை நாங்கள் அவர்களுக்கு செய்கின்ற பொழுது நிச்சயமாக இறைவன் தருகின்ற இந்த அகமகிழ்வு என்பது எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் பிறக்கும். எனவே இந்த நாளிலே அகமகிழுங்கள், களி கூறுங்கள். ஏனென்றால் இறைவன் நம்மோடு என்ற, இறைவன் நம் பக்கம் இருக்கின்றார் என்ற அந்த உண்மையை நாங்கள் உணர்ந்தவர்களாக வாழ்வதற்கு இறைவன் அருள் கூறுவாராக. ஆமென்.
الحمد لله والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والسماء والطارق وما أدراك ما الطارق النجم الثاقب إن كل نفس لما عليها حافظ فلينظر الإنسان مما خلق من ماء دافق صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த நேயர்களே, நல்லுள்ளங்களே, அல்லாஹு தாலா எல்லா உயிர்களையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்லவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். அந்த வகையிலே மனித சமுதாயத்தை அல்லாஹு தாலா ஒரு உயர்ந்த சிறந்த படைப்பாக படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்றான். சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்து வாழக்கூடிய வாழ்வின் சகல வசதிகளையும் சொகுசான பௌதிக வளங்களையும் நிறைவான உணவுகளையும் அல்லாஹு தாலா வழங்கி கொண்டிருக்கின்றான். அந்த அல்லாஹு தாலா மனிதன் எவ்வாறு உருவாகின்றான் என்ற பாடத்தை தனது அல் குர்ஆனிலே படித்து தருகின்றான். மேலே நாங்கள் ஓதி காண்பித்த இந்த அல் குர்ஆனுடைய வசனத்திலிருந்து நாங்கள் சில விடயங்களை அறிந்து கொள்ளலாம். வஸ்ஸமாஇ வத்தாரிக், இந்த உதய தாரகை என்ற விடிவள்ளி நட்சத்திரத்தின் மீது சத்தியமாக. வமா அத்ராக மத்தாரிக் அந்நஜ்மு ஸாகிப் இன் குல்லு நஃப்ஸின் லம்மா அலைஹா ஹாஃபிஸ். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பாதுகாவலரை அல்லாஹு தாலா உருவாக்கி வைத்திருக்கின்றான். அந்த பாதுகாவலர் யார்? அந்த பாதுகாவலர் தான் ஒவ்வொரு மனிதனோடும் அன்றாடம் சில மலக்குகளை அவனுடைய பாதுகாப்புக்கு என்று அல்லாஹு தாலா அவனுடன் கூடவே அனுப்பியிருக்கின்றான். அது என்ன? நாம் பார்க்கின்றோம், குறைந்தபட்சம் எங்களை நோக்கி வருகின்ற ஒரு சிறிய துகள், அந்த சிறிய தூசு கூட எங்களுடைய கண்ணுக்குள் சென்று விடாமல் அது கிட்டே வந்தவுடன் பல 2 மீட்டர் தூரத்திலே வருகின்றது, 1 மீட்டர் தூரத்திலே வருகின்றது. அதையும் விட குறைவாக எங்களுடைய கண்ணுக்கும் அந்த துகளுக்கும் இடையில் ஒரு சான் இடைவெளி இருக்கின்றது. அந்த நேரத்தில் கூட எங்களுக்கு தெரியாது ஒரு துகள், ஒரு தூசி என்னுடைய கண்ணை நோக்கி வருகின்றது என்று. கண்ணுக்கு கிட்டே வந்தவுடன் தான் தெரிகின்றது என்னுடைய கண்ணுக்குள் பெரிய ஒரு ஆபத்தான ஒரு தூசியோ அல்லது ஒரு வண்டோ ஏதோ ஒரு பாதகமான ஒரு பொருள் நுழையப் போகின்றது என்ற விடயம் தெரிந்தவுடன் உடனடியாக எங்களுடைய கண்ணை நாங்கள் மூடிக்கொள்கின்றோம். நாங்கள் மூடவில்லை, அல்லாஹு தாலா இன் குல்லு நஃப்ஸின் லம்மா அலைஹா ஹாஃபில் என்கின்ற எங்களுக்கு பாதுகாப்பாக அவன் உருவாக்கி இருக்கின்ற அந்த மலக்குகளின் மூலமாக அல்லாஹு தாலா எங்களை பாதுகாக்கின்றான். இது குறைந்தபட்சம். எவ்வளோ பெரிய திடீரென்று மயிரிழையில் பல ஆபத்துக்களில் இருந்து அபாயங்களில் இருந்து நாங்கள் தப்பி இருக்கலாம். அல்லாஹு தாலாவுடைய விதிதான் எங்களுக்கு முடிவாக இருந்தாலும் அதையும் விட அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு அதுவே எங்களுக்கு அவனுடைய புறத்தில் இருந்து கிடைத்த அருளாக இருந்தால் அல்லாஹு தாலா அவனுடைய பாதுகாவலர்களை கொண்டு எங்களை பாதுகாக்கின்றான். ஃபல்யன்துரில் இன்சானு மிம்மா குலிக், இந்த மனிதன் எவ்வாறு உருவாகின்றான் என்பதை அல்லாஹு தாலா சொல்கின்றான். குலிக மிம்மா இன் தாஃபிக், அதுதான் அந்த ஒரு சொட்டு நீர்த்துளியிலிருந்து அல்லாஹு தாலா இவ்வளவு பிரமாண்டமான மனிதனை படைத்து அவனுக்குரிய ஆட்சியை, அவனுக்குரிய அதிகாரத்தை, அவனுக்குரிய சக்தியை, அவனுக்குரிய வலுவை, அவனுக்குரிய பாதுகாப்பை, அவனுக்குரிய போஷணத்தை எல்லாவற்றையும் அல்லாஹு தாலா வழங்கி கொண்டிருக்கின்றான் என்பதை அல்லாஹு தாலா சொல்கிறான். யஹ்ருஜு மின் பைனி சுல்பி வத்தராயிப், ஆண்களுடைய முதுகந்தண்டிலிருந்தும் பெண்களுடைய மார்பக பகுதியிலிருந்தும் வெளியாகின்ற அந்த நீரிலிருந்து அல்லாஹு தாலா படைத்திருக்கின்ற படைப்பாற்றல் எத்தகையது சகோதரர்கள்! அந்த அல்லாஹ்வை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அவனுடைய படைப்பை பார்த்து ஆச்சரியப்பட வேண்டும். அவனுடைய படைப்பை நினைத்து அவனை புகழ வேண்டும். அவன் எங்களுக்கு வழங்கி இருக்கின்ற அருட்கொடைகளை நினைத்து அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அந்த நல்லடியார்கள் தான் நன்றி செலுத்துவார்கள். அவனை விளங்காதவர்கள் ஒருபோதும் நன்றி செலுத்த மாட்டார்கள். விளங்கியவர்கள் எவ்வாறு நன்றி செலுத்துவார்கள்? ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக ஃபக்கினா அஸாபன்னார், எங்களுடைய இறைவனே, இவற்றை எல்லாம் நீ வீணுக்காக படைக்கவில்லை, எங்களை நீயே பாதுகாப்பாயாக, அந்த நரகின் கொடுமையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக, நீயே தூய்மையானவன் என்று பிரார்த்தனை செய்வார்கள். எனவே
இப்படியாப்பட்ட நல்ல விடயங்களை நாங்கள் அறிந்து வாழ்வில் செயற்படுத்த எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.